ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு ஐசி அகாடமி. ஸோ விடைபெற உங்களுக்கு மூலமாக நடிக்கிறதுல ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம், சரிங்களா? டிப்ளமோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 29 எழுதிப்பீங்களா? அந்த எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்க்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போறோம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஆன்சருக்கு கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இதுல ஒரு 40 கேள்விக்கு மேல அடிச்சிருந்தாதான் உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் ஆஸ் வெல் அஸ் ஜிஎஸ் பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க 40 எடுத்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். புரியுதா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? அதே மாதிரி வரப்போற டிஎன்பிசி ஏஇ ஆகட்டும், ஆஸ் வெல் அஸ் டிப்ளமோ எக்ஸாம்ஸ் ஆகட்டும், குரூப் 2 குரூப் 1 இந்த மாதிரி வரப்போற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம யூடியூப்ல வந்து கிளாஸஸ் போடுவோம். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஸோ ஒளி ஆகியவற்றோட சரியான பொருள் நினைக்கிறாங்க. ஒளினா ஓசை, ஒளினா வெளிச்சம். அப்போ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு சரியான பொருளை தருகன்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு எதோட பொருளை எடுக்கணும்னே கொடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் பாருங்க, ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்க, ரெண்டு ஒண்ணுதான். இதுல சேர்க்கை யாக்கைன்னு கொடுத்துட்டு கேட்கறாங்க. அந்த மாதிரி எதுக்கானதுன்னு இதுல கொடுக்கல. ஸோ அதனால இதை வந்து நம்ம எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. என்ன சரி, ரைட். மேபி இதுல வேற ஏதாவது லாஜிக் இருந்து இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஆனா எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் தப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேர்க்கை யாக்கை, யாக்கைனா உடல், அது தெரிஞ்சாலும் நீங்க அடிச்சிருக்கலாம். ஸோ சேர்க்கைனா படுக்கை, யாக்கைனா உடல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து செருக்கான இருபொருள். செருன்னா வயல் நிலம் சொல்லுவாங்க, கோபம் சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கங்குல்கான இருபொருள். கங்குல்னா இரவு இருள் ரெண்டுமே வருங்க. ஓகேவா? இதை மேட்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ மேட்ச் பண்றப்ப இதுல கன்ஃபார்மா என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஊழ்னா முறைங்கிறதும் பீடுனா சிறப்புங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஈக்கு 4 வரணும், ஆக்கு 2 வரணும். ஸோ அப்படி பாக்குறப்ப இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? கருப்பட்டியும் சுண்ணாம்பையும் சேர்த்து தூண்கள் பூசப்பட்டன. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வரும். ஓகே. தமிழர் தொன்மையும் பண்பாடும் வீடு இணையற்றது. விடைக்கேற்ற வினா கேட்கிறாங்க. தமிழர் தொன்மையும் பண்பாடும் வீடு இணையற்றது. இதுல இந்த எவை ஈடு இணையற்றவைன்னு இருக்குல்ல, இது மட்டும் தான் வராது. இப்ப பாருங்க, ஈடு இணையற்றவை எவை? தமிழர் தொன்மை பண்பாடும் ஈடு இணையற்றது. ஈடு இணையற்றதா? ரைட், இது வராது. அப்ப இதுவும் வராது. இந்த ரெண்டையும் பாருங்க. தமிழர் தொன்மை பண்பாடும் எத்தகையது? ஈடு இணையற்றது. மேபி இது வரலாம். ஆனா ரொம்ப கரெக்டா இருக்கிறது எது ஈடு இணையற்றது? தமிழர் தொன்மை பண்பாடும் ஈடு இணையற்றது. அப்ப கரெக்டா வந்து பி தான் வரும். பட் பார்க்கலாம், பிசி ரெண்டுமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ரைட். சரியான மறு. ஓகே, இதுல புதுகை புதுக்கோட்டைங்கிறது ரொம்ப கரெக்ட். ஓகே, எனக்கு மற்றது தெரியல. இந்த 3ல வேற ஏதாவது வந்தாலும் சொல்லுங்க. ஆனா புதுகை புதுக்கோட்டை கரெக்ட். புதுவைனா புதுச்சேரி, புதுகைனா புதுக்கோட்டை, இது கன்ஃபார்மா தெரியும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளவா தெரியல. ஸோ அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். அடுத்து சரியான நிறுத்தற்குறி. ஐயோ பாம்பு வந்தது, ஐயோ பாம்பு வந்தது. ஓகேவா? இதுதான் வரும். சரியான முறையில் அமைந்த நிறுத்தற்குறி. ஓகேவா? சரியான முறையில் அமைந்த நிறுத்தற்குறி அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். அகவிதழ் முதலில் உறுப்புகள் இருந்து அவை புறத்து காட்சிப்படாமல் உள்ளேயே புரிந்திருக்கும் மலர்கள் அத்தி ஆழம் குழஞ்சி மலா. ஓகே, சான்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து இதுல சரியான நினைப்பு சொல்ல, முகம் கோகாமல் விருந்தினை வரவேற்க வேண்டும், ஏனெனில் முகம் தெரிந்து நோக்க குலையும் விருந்து. ஆக்சுவலா இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா மோப்ப குலையும் அனிச்சம், முகத்தெரிந்து நோக்க குலையும் விருந்து அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? சோ முகம் கோணாமல் விருந்தினை வரவேற்கணும், ஏன்னா முகம் தெரிந்து நோக்க குலையும் விருந்து. சான்ஸ் வந்து ஆப்ஷன் சி வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க. நீலகேசி 50 காப்பியங்கள்ல வராது, 8 தொகையிலே வராது, 18 கீழ்கணக்கில் வராது, 5 காப்பியங்கள் வரும். 5 காப்பியங்கள் ஒன்று தான் நீலகேசி. முதல் நிலவரசில் உள்ள வெற்றிடங்களை. ஓகே, தமிழ் வாழ்வியல் அறிவை கொண்டுள்ளது, மேபி வரலாம். செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளதும் வரலாம். ஓகே, தமிழ் இலக்கிய நூல்கள், தமிழ் இலக்கிய நூல்களை கொண்டுள்ளது, அது வந்து வர மாதிரி இல்லை. ரைட்டு. நாம் எதை வாங்கணும்? ஓகேவா? நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். ஓகே, நல்ல நூல்கள் நம்மை வழிபடுத்துகின்றன, புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. அப்ப எல்லாத்தையும் மேட்ச் பண்ற மாதிரினா கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் தான் வரும். 4 3 1 2 தான் வரும். ஓகேவா? அடுத்து சரியான தொடர். விதை ஒன்று போட சுரை ஒன்று காய்க்குமா தான் வரும். இணைப்பு சொற்களாகிய சரியான வாகியத்தை தேர்ந்தெடுக்க. பெருமழை பெய்தது. ஓகேவா? வெள்ளம் கரை புரண்டு ஓடியது, அதான் வரும். அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர். கயிற்று கட்டலில் தன்னை மறந்து உறங்கினான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து
பிழை சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க. திருக்குறள் 2 அடிகளில் இயற்ற பெற்ற ஒரு ஒப்பற்ற நூல். சான்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ வரும். அடுத்து கற்சிலை பிரிச்சா கல் கூட்டல் சிலை. பொறித்த இது வந்து பொறி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் இத்து கூட்டல் அந்த மாதிரி லாஜிக்ஸ்ல வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. உடைத்தென்ற சவாமை உடைத்து கூட்டல் என்று கூட்டல் அசவாமை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும். ஓகேவா. போற்று அதுக்கான எதிர்ச்சொல் தூற்று. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதுல ஓகே. குளம் குட்டை வந்து ஒரே மீனிங், ஆனா ஏரி வந்து வேற. செடியில தான் கிளையெல்லாம் இருக்கும். என்ன ஆழம் அகலம் நீளம் 3 வெவ்வேறு அளவுகள். என்ன அப்படி பாக்குறப்ப ஒரே பொருள் தரும் பல சொற்கள். பூனாலும் பூதான், மலர்னாலும் பூதான். அப்ப ஒரு 2 வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இதுதான். அப்படிங்கிறப்ப இதான் வந்திருக்கும். ஸோ பூ மலர் தூணல் தான் ஆன்சர். ஓகே. பாடுவோட வினை எச்சம் பாடி. ஓகேவா. பாடி தான் வரும். பாடோட வினை எச்சம் பாடி. ஓகே. மரபுகளை நீக்கி எழுதுக. கொடியில் உள்ள மலரை பறித்து வா. இதுதான் வரும். கொல்லோட வினை எச்சம் கொண்டு. ஓகேவா. கொண்டு கொண்ட பேரச்சம் வரும். ஓகேவா. கொண்டார் வந்து வினை முற்று வரும். கிளர்ந்தாவோட வேர்ச்சொல் கிளர். ஏன்னா கிளர்தல் தொழிற்பெயர், கிளர்ந்து அப்படின்றது வினையச்சம் வரும். கிளர் தான் வேர்ச்சொல். 10 பாட்டு நூல்கள்ல ஆற்றுப்படை நூல்கள் 5. விடைக்கேற்ற வினா. 10 பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்கள் 5. விடைக்கேற்ற வினா. 10 பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்கள் யாவைனா அது என்னன்னு சொல்லியிருக்கணும். ஆற்றுப்படை நூல்கள் எத்தனைனா கரெக்டா வந்திருக்கணும். இது அப்படியே கோல்ல வைங்க. தப்புதான். ஆனா ஆற்றுப்படை நூல்கள் 5 மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கான வினானா ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லலாம். இங்க 10 பாட்டு நூல்கள் ஒரு வார்த்தை வந்திருக்கு. 10 பாட்டு நூல்கள் ஆற்றுப்படை நூல்களா, ஆற்றுப்படை நூல்கள் 10 பாட்டு நூல்களா, அதான் சொல்ல முடியல. ஸோ இது ரெண்டுமே ஒரு மாதிரி இருக்கு. என்ன அதனால 2ல எதையுமே சொல்ல முடியல. ஓகே. அடுத்து இது 2ல இது வேணா வரலாம். ஆனா மோஸ்ட் ப்ராபபிளா பாக்குறப்ப மேபி பி வரலாம். மோஸ்ட் ப்ராபபிளா பாக்குறப்ப ஏன்னா 10 பாட்டு நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனைனா தான் இது கரெக்ட். ஸோ ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 10 பாட்டு நூல்கள்ல ஆற்றுப்படை நூல்கள் 5. இது வரல. ஸோ ஆனா பாக்குறப்ப இது ஓரளவு கரெக்டா இருக்கலாம். என்ன அடுத்து நன்னூல் பவனந்தி முதல்வரால் எழுதப்பட்டது. நன்னூல் பவனந்தி முதல்வரால் எழுதப்பட்டது. இது வந்து செயற்பாட்டு வினை. ஓகேவா. இது வந்து செயற்பாட்டு வினை. ஏன்னா செயற்படு பொருள் எழுவாய் பயனிலை அந்த ஆடல வந்து செயற்பாடு வினை தான். ஓகேவா. அதே மாதிரி நளினி பாடல் பாடினாள் இது வந்து செய்மை வாக்கியம் தான். ஏன்னா எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அந்த ஆடல வந்துச்சுன்னா அது செய்வினை வாக்கியம் தான். ஓகேவா. ஒருவேளை நளினி பாடினாள் அப்படின்னு மட்டும் இருந்தா தன்வினை வாக்கியமா இருந்திருக்கும். இது செய்வினை வாக்கியம். ஓகேவா. நாங்க இது குறிச்சிருக்கோம். ஆனா செய்வினை வாக்கியம் தான் ஆன்சர். செயற்பாட்டு வினை பெரிய கோயில் ராஜராஜனால் கட்டப்பட்டது. செயற்படு பொருள் எழுவாய் பயனிலை அந்த லாஜிக்ஸ். முறையாக அமைந்த சொற்றொடர். நற்றினை பல்வேறு காலங்களில் புலவர் பலரால் பாடப்பெற்ற பாக்களை கொண்ட தொகுப்பு நூலி தான் வரும். அடுத்து பேச்சு வழக்காதாத சொல்லனா நினைச்சேன் செத்த ஜோரானா பேச்சு வழக்கு தோன்றியதுதான் பேச்சு வழக்கு இல்லாது. இதெல்லாம் இணைச்சா எது வருங்க? நெல் தட்டு வரும். இது தேன் சிட்டு வரும். யாக்கை யாக்கை பிணித்தொன்று ஆக. ஓகேவா. யாக்கை பிணித்தொன்று ஆக. வேங்கைனா புலி மரம் வரும். குவளைனா மலர் கோப்பை வரும். கம்புனா குச்சி தானியம் வரும். பொருள் பொருந்தா இணை. பொருள் பொருந்தா இணை என்ன தெரியுமா? ஆக்சுவலா மல் மாலுக்கு மீனிங் இருக்கு, பல் பாலுக்கு மீனிங் இருக்கு, கல் காலுக்கு மீனிங் இருக்கு, வில்லுக்கு மீனிங் இருக்கு. ஆனா வீல்க்கு இல்ல சார். வீல் சார் அது இங்கிலீஷ். தமிழ்ல வீல்னா ஒரு அர்த்தம் இல்ல. அப்ப இதான் ஆன்சர். குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வலைனா சங்கு, வாலினா இளம்பெண் இதான் வரும். ஓகேவா. சரியான வினாச்சொல் செல்வத்து பயன் யாது. இதான் கரெக்ட். அழகின் சிறப்பை நம் கவிதை எழுதியவர் யாருன்னு வந்திருக்கணும். பெரியார் எப்போது பிறந்தான்னு வந்திருக்கணும். மயிலாப்பூரில் பிறந்த புலவர் யாருன்னு வந்திருக்கணும். செல்வத்து பயன் யாது தான் கரெக்டா இருக்கு. ஓகேவா. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. கடிச்சு குடிங்க, கடித்து கொண்டு குடியுங்கள் தான் வரும். ஓகே. பேசேஜ் படிச்சுக்கோங்க. தேவராகத்துக்கு இசைக்கருவி தேவதுந்துபி இங்கே இருக்கும். ஓகேவா. தேவதுந்துபி. அடுத்து யார் ஆடிய ஆட்டம்? தேவராட்டம். ஆடவர் ஆடிய ஆட்டம். ஆண்கள் ஆடுறதா? இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம். அப்ப ஆடவர் தான் வரும். ஓகேவா. தேவராட்டம் ஆடக்கூடியவர்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க. இங்க 8ல இருந்து 13 கொடுத்துருந்தாங்க. இங்க பாருங்க 8ல இருந்து 13 கலைஞர்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப 8ல இருந்து 13 சொல்லிட்டாங்க. குறைஞ்சபட்சம் 8 அதிகபட்சம் 13. இதுல எது சொல்றது?
8ல இருந்து 13ட்டாங்க எல்லாமே வருது. அதனால கொடுத்துருக்கிற 8 குறிச்சிட்டோம். என்ன ரைட்டு. தேவராட்டம் ஆடுவோர் அணிவது சலங்கை, அது கொடுத்துருக்காங்க சலங்கை. ஓகேவா, சலங்கை, சலங்கை அணிந்தும். ஓகேவா, சலங்கை. இதுதான் முக்கியமான விஷயம். தேவராட்டம் மாதவியின் ஆடல்களில் ஒன்று. இத பத்தி கொடுத்திருந்தா அது சரி. இத இப்ப தேவராட்டம் மாதவியின் ஆடல்கள், தேவராட்டம் மாதவி ஆடவே மாட்டாள் அப்படின்னு கொடுத்திருந்தா தவறு. இப்ப தேவராட்டம் மாதவி பத்தி அங்க கான்செப்ட் பேசவே இல்லைன்னா குறிப்பில்லை. அப்ப நிறைய பேர் இது குறிப்பில்லை போட்டிருப்பீங்க. ஆனா இத அப்படியே ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங்ல யோசிச்சோம்னா தேவராட்டம் ஆண்கள் ஆடும் ஆட்டம்னு கொடுத்துட்டாங்க. தேவராட்டம் அப்படின்றது ஆடவர், ஆண்கள் ஆடும் ஆட்டம் கொடுத்துட்டாங்க. இங்க மாதவியின் ஆடல்கள் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டெஃபினட்டா பெண் ஆடிக்க மாட்டாங்கன்னு சொன்னா அது தவறு தான். ஆனா மாதவி ஆண் பேரான இருக்காது, பெண் பேர் தானே. ஸோ தவறு தான் வருது. ஓகேவா. தமர் அதுக்கான எதிர்ச்சொல் பகைவர். இத இப்ப நண்பர்னாலும் ஃப்ரெண்டு, விருந்தினர்னாலும் தெரிஞ்சவங்க, உறவினர்னாலும் அப்படிதான் ஒரு மாதிரி நெகட்டிவா வருது, பகைவர் தான் அனுப்பிச்சு விடுங்க. மையலுறுத்து எதிர்ச்சொல். ஓகே, இது தெளிவுபடுத்துறது, அறிவுறுத்துறது, கடிந்துரையெல்லாம் ஒரு மாதிரி மீனிங் வருது. மயங்கச்செய்தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அதனால அதை போட்டாச்சு. பொருந்தாச்சொல். ஞாயிறுனா சூரியன், நிலவு, விண்மீன், இது மூணுலாமே வானத்துல இருக்கிறது. கடல் வந்து நிலத்துல இருக்கு, ஸோ அதான் வரும். பொருந்தாதது நீ, நீர், நீவீர்லாம் உங்களை சொல்றது. யான்னா தான் யான் பெற்ற செல்வம், நான், அப்படிதான் வரும். மரபுப்பிழை. இல்லத்தினரையே புதிதாக கூறி வேந்தனர். கரெக்டு. கல்லோட வினையாளனை பெயர் கற்றவன் அப்படின்னா அது வந்து வினையாளனை பெயர். கற்றான் அப்படின்றது வினைமுற்று. கற்பித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஓகேவா. அடக்குவோட வினைமுற்று அடக்கினார், ஆண்பால் வினைமுற்று. அடக்கினார் பலர்பால் வருமா? அடக்கினான்னா ஆண், அடக்கினால்னா பெண், அடக்கினார் அப்படின்னா பலர்பால் தான் வரும். அகரவரிசைப்படுத்துக காக்கு கைகோ, ஆன்சர் சி. அகரவரிசைப்படுத்துக கக்கா குக்கு, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்போசிட்டா குரங்கு போனா கவனம் இல்லாம இருக்கிறது. ஓகேவா. பஞ்சாய் பறக்கிறதுனா விரைவா செயல்படுறது. கேசட்னா அரசியல். டிஜிட்டல் ரெவல்யூஷன் தான் மின்னணு புரட்சி. இங்க நகரப்பேருந்து நிற்குமா நிற்காதா அப்படின்னு வழிபோக்கர் கேட்கறது, தெரியாது தெரிஞ்சுக்கணும்னு. அப்ப அறியாவினா. முதல்வர் நேற்று கொடைக்கானல் வந்தார், கடந்த காலம். நான் கவிதையை வாசிக்கிற நிகழ்காலம், இதான் கரெக்ட். மலரின் நிலை. பொருந்தா சொல். மலரின் நிலை. அரும்பு, முகை, மடல் எல்லாமே மலரோட நிலை தான். போது வந்து வராது. ஸோ பொருந்தாதுன்னா போது தான் வரும். சரியான வினாச்சொல் என்ன கேட்கிறாங்க? ஆடுகள் எங்கு மேய்ந்தது. ஆடுகள் எங்கு மேய்ந்தன, இதான் வரும் கரெக்டா. ஆன்சர் வந்து சி தான், ரெண்டு சரி. ஓகேவா. கொடைனா ஈகை, கோடைனா வெயிலின் காலம். ஆன்சர் ஆப்ஷன் டி. தேவர் அணையர் கயவர் என்றார் திருவள்ளுவர், அது கரெக்ட். தேவர் போல கயவர்களும் அழகானவர்கள், அது தப்பு. கூட்டு சரி, காரணம் தவறு. சிலப்பதிகாரத்தை ஏற்றது இளங்கோடிகள், இளங்கோடிகள் புத்த சமயத்தை கொடுத்துருக்காங்க, இளங்கோடிகள் புத்த சமயம் வராது. ஸோ கூட்டு சரி, காரணம் தவறு. சார்ட்டர் அக்கௌண்டன்ட்னா கணக்காயரு. எம்பளம்னா சின்னம். முருகன் வந்து குறிஞ்சி நிலம், திருமால் வந்து முல்லை, இந்திரன் வந்து மருதம், வருணன் வந்து நெய்தல். சி தான் ஒரு ஆன்சர். அவன் கவிஞன் அல்லன் தான் வரும். ஓகேவா. கோட்டையில் இருந்த செடிகள் போ போ என்று செல்வது போல் ஆடிக்கொண்டிருந்தன, இதான் கரெக்ட். இதுல ராமனும் சீதையும் கானகம் சென்றனர் வரும். என்னை கண்டு பேசினான், டி. வாட்டர் ஃபால்ஸ்னா நீர்வீழ்ச்சி. இன்ஃப்ராட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள். லூட் மியூசிக்னா வீணை இசை. லூட்னா வீணை. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. அகரவரிசைப்படி களிறு, காற்று, கூத்தல், கேள்வி, கொள்ளர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆணைக்கும் அடிசருக்கும், கரெக்ட் வந்து பி தான். இதுல சரியா ஒருங்குபடுத்தணுமா? மழை பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டது. மழை பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டது. ஓகேவா. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தண்ணீர் கொண்டு வருவாயா என்றால் நீ போய் குடி அப்படின்றது ஏவல். ஓகேவா. ஏவல் தான் வரும். நீ செய்வாயா என்று வேணும்னால் நீயே செய் அப்படின்னு சொல்றது ஏவல் தான். ஓகேவா. இது ஏவல் ரெண்டுக்குமே. ஜன்னல்னா சாளரம் வரும். ஓமைனா பேரபிள். இணை ஒப்புனா அனாலஜி. தொன்மம்னா மித்து.
அழகியல்னா aesthetics. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விடைக்கேற்ற வினா, கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அன்று, அதுவே அரச நீதி. யாரை கொள்ளுதல் அரச நீதி? கல்வனை கொன்றால் அது அரச நீதினு உள்ள அரச நீதியின் பெயர் என்ன? இதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கு, பேபி இதை வச்சுக்கலாம் ஆன்சரா. ஓகேவா? இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1900 ஆண்டு மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இது ஆக்சுவலா இங்க கொஸ்டின் மார்க்லாம் வராது, புள்ளி வச்சுட்டு விடைக்கேற்ற வினா தான். ஓகேவா? இந்திய விடுதலை போராட்டத்தில் சிறப்புடையதாக கருதப்படுவது இதுதான் கரெக்டா வரும். சரியான இணைப்பு சொல். நட்டாண்டு பகலில் கோடை வழியில் நடந்து சென்றேன், அதனால மயக்கம் வந்துருச்சு. நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன், அதனால நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன், அதனால் தேர்வில் முதலிடம் பெற்றேன். ஓகேவா? அதனால தான் வரும். ஒரு ஊர்ல ஒரு நாட்டாம இருந்தா தான் வரும். சொல் பொருள் பொருத்துகள். சொல் பொருள். மாடினா மேல்தளம், நாழி அப்படின்னா அளவு, உரு அப்படின்னா மிகுதி, பிணினா நோய். சயின்ஸ் வந்து டி. அசும்புனா நிலம், விசும்பு அப்படின்னா வானம், சுவல் அப்படின்னா தோல், கோடுனா மலை. சி. வேர்ல்ட் வைடுனா சூறாவளி, நாத்தூன்னா நாத்தனார். புரியலையா? பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஸோ விழினா பயன், மெய்னா அருள், மொழினா பொருள், புகழ்னா நூல். இது நமக்கு சரியா தெரியல. ஓகேவா? ரைட். பனை சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடுக்க. பனந்தோப்பு. சரியான தொடர் அமைப்பினை தெரிவு செய்க. ஸோ இதுல இது கரெக்ட் அப்படின்னா கவனிங்க. உத்தம மனிதர் என்று ராமலிங்கரை திகம்பர சாமியார் போற்றினார். திகம்பர சாமியார் ராமலிங்கரை உத்தம மனிதர் என்று போற்றினார். திகம்பர சாமியார் ராமலிங்கரை போற்றினார் இது வராது, இது மட்டும் வராது. ஓகேவா? ராமலிங்கரை உத்தம மனிதர் என்று திகம்பர சாமியார் போற்றினார். இது எல்லாமே வர மாதிரி இருக்கு. ஏன்னா ராமன் கொன்றான் ராவணனை, இதை எப்படி வேணாலும் திருப்பி பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை அப்படின்னு தான் நம்மளை சொல்லி வளர்த்துருக்காங்க. இது எல்லாமே இது ஒண்ணு வேணா விடுங்க, இந்த மூணுமே ஓரளவு கரெக்டாக தான் வந்து. இதுக்கு என்ன ஆன்சர் போடுறது? ஓகே, இது ஆன்சருக்கு மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் கேட்ட டிப்ளமோவில் கேட்ட தமிழ் எலிஜிபிள் ஆன்சருக்கு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நமக்கு தேவையில்லை 40க்கு மேலே வந்தால் மட்டும் பாருங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.